அண்ட் அடுத்தது ஃபிசிக்ஸ். கமான், Half-Life 2 இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அதோட ஃபிசிக்ஸ் தான். ஏன்னா Half-Life 1ல இல்லாதது Half-Life 2ல இருக்குன்னா அது இதோட ஃபிசிக்ஸ் மட்டும் தான். ஈவன் நான் இப்போ ரீசெண்டாக ஊகாங் கேம் விளையாடிருந்தேன். ஊகாங் கேமோட ஃபிசிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் Half-Life 2 விளையாடிட்டு ஊகாங் விளையாடிங்க அப்படின்னா என்னடா ஃபிசிக்ஸ் ஊகாங்கில் வச்சிருக்கான் அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா Half-Life 2ல இருந்த ஃபிசிக்ஸ் இன்னமும் வர கேம்ஸால் ரெப்ளிகேட் பண்ண முடியல நிறைய கேம்ஸால். ஈவன் ரீசெண்டாக அந்த God of Warல ஃபிசிக்ஸ் வந்து சூப்பராக நெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஏர் சிஸ்டம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். RDRலையும் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நிறைய கேம் கம்பெனிஸால Half-Life 2ல கொடுத்த அளவுக்கு ஃபிசிக்ஸை இப்பயும் கொடுக்க முடியல. அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஃபிசிக்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ வர நிறைய கேம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் சிமுலேஷனை பேக் பண்ணி அதை அனிமேஷனாக மாற்றி கேம்குள்ளே வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டராக இருக்கோம்னா நம்ம அந்த சிமுலேஷனை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் தான், அதாவது பேக் பண்ணப்பட்ட அனிமேஷன். அது நம்ம மேலே இன்ட்ராக்ட் ஆகாது. அந்த ஆப்ஜெக்ட் உடஞ்சி விழும்போது நம்ம மேலே பட்டு அப்படி நம்மளுக்குள்ள பூந்து போயிடும் நம்ம கேம் கேரக்டராக இருந்தோம் அப்படின்னா. பட் Half-Lifeல அப்படி கிடையாது. Half-Lifeல ஒரு ஆப்ஜெக்ட் உடஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து மற்ற ஆப்ஜெக்ட் மேலே பட்டு செதறும் அண்ட் அது நம்ம மேலே பட்டும் அப்படியே பவுன்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் சிஸ்டம் ஒரு கேமில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரிசோர்ஸ் கன்சியூமிங். பட் அவங்க 2004லயே இந்த சிஸ்டமை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. Half-Life 2 கேமில் வர ஃபிசிக்ஸ் ஆக்ஷன் எதுவுமே பேக்கடு கிடையாது, எல்லாமே ரியல் டைம் சிமுலேஷன். அதாவது இன் கேமில் நடக்கிற ரியல் டைம் சிமுலேஷன். இதே நான் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு பீக்கான அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்போ NVIDIA எக்கச்சக்கமான விஷயம் ரியல் டைமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போ Half-Life அதை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஈவன் Half-Lifeல நீங்கள் ஒரு டோரை உடைக்கும் போது அதோட கட்டை கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் அந்த கட்டையை எடுத்து எனிமி அடிக்கலாம். எது எதெல்லாம் Half-Lifeல உடஞ்சி போய் கீழே விழுந்து கிடக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பிக் பண்ண முடியும். அதுதான் இந்த கேமோட ஒரு சமபெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கன்னை ரெடி பண்ணானுங்க. அந்த கன்னு பேர் தான் கிராவிட்டி கன். இதை யூஸ் பண்ணி நம்ம எதை வேணா லிஃப்ட் பண்ணலாம். எவ்வளோ ஹெவியான ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை லிஃப்ட் பண்ண முடியும், அதை த்ரோவும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கன்னை கொடுத்ததுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கன்னை வச்சு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் இழுக்கிறது, தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறையா பண்ணுவோம். பட் அங்கே ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மாஸ் கொடுத்தாங்க. அதாவது மாஸ்னா வெயிட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அவங்க தனித்தனி வெயிட் கொடுத்தாங்க. ஈவன் இந்த கேமில் டிவி இருக்கும், சாண்ட்விச் இருக்கும், ஈவன் கிளாஸ் கூட இருக்கும், பெரிய பெரிய செவுர் இருக்கும், கட்டை இருக்கும், அண்ட் பேரல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்குமே அது ஏற்ற வெயிட் வந்து அந்த கேமில் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்படி பண்ணதால நம்ம அந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணும்போது நம்மளால் அந்த வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும் அதோட சிமுலேஷன் மூலிமா. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கியோட இன்ட்ரடக்ஷன் வரும் இல்லையா, அதாவது அந்த காரோட இன்ட்ரடக்ஷன், அது அந்த டைம் அப்போ நம்ம கிரேனை யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வரும். அப்போ கிரேனை யூஸ் பண்ணி பக்கியை லிஃப்ட் பண்ணும்போது சரி, அந்த கிரேனை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரை லிஃப்ட் பண்ணும்போது சரி, ரெண்டுத்துக்கும் நம்மளால டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஹெவி ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது அந்த கிரேனே நல்லா ஸ்லோவாகிடும் அண்ட் பக்கியை மூவ் பண்ணும்போது அந்த கிரேன் நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்த மாஸ், இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ வெயிட் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரோக்ராம் பண்ணதால நம்மளால் அந்த வெயிட்டை கேமில் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அண்ட் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பிடிக்கும், இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல் 1 கிலோ அப்படின்னா நீங்கள் அது பக்கத்தில் இன்னொரு கல் வச்சிங்க அப்படின்னா மொத்தமாக 2 கிலோ ஆகிடும் அந்த வெயிட்டில். அதாவது ஸ்டாக்கபிள் மாஸ். ஒரு வுட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கும் போது அந்த வுட்டோட வெயிட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகி அது தண்ணிக்குள்ளெல்லாம் போகும். இந்த எல்லாத்தையுமே நம்ம அந்த கேமில் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் Half-Life 2 எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரிக்ஷனையும் இந்த கேமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேரக்டர்ஸோட லெக்ஸில். எதுக்கு கேரக்டர்ஸோட லெக்ஸில் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷூ தரையை தொடரும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று நடக்கும். அண்ட் அதை அவங்க கேமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இந்த கேமில் கேரக்டர் போட்டுக்கிறது ஒரு ஹேசார்ட் சூட் அண்ட் அந்த சூட்டில் இருக்க பூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அந்த ஃபீல் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ கேரக்டரோட லெக்கில் இந்த ஃப்ரிக்ஷனை வச்சாங்க. அண்ட் இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை பண்ணிச்சான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீமேன் ஒரு ஸ்லோப்பான இடத்துல போயிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு வலிக்கி விழுந்துருவான். அண்ட் அதை அவங்க தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷூவோட ஃப்ரிக்ஷனை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதால அந்த மாதிரி ஸ்லோப்பான இடத்துக்கு போகும்போது இந்த ஃப்ரிக்ஷன் மூலிமா ஃப்ரீமேன் கீழே விழாமல் நின்னானா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிசிக்ஸ் அவங்க இந்த கேமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பக்கியை ரைட் பண்ணும்போதும் சரி, ஏர் போட்டை ரைட் பண்ணும்போதும் சரி, நம்மளால் அந்த டெரைனோட டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஏர் போட்டெல்லாம் தண்ணியில் ஓட்டுறதுக்கும் தரையில் ஓட்டுறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். தண்ணியில் அந்த ஏர் போட் அப்படியே பறக்கும், தரையில் அதை அப்படியே ஸ்க்ராச் பண்ணிட்டு போகிறத நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக அவங்க மாடலிங் சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே ப்ராக்ஸி மெஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராக்ஸி மெஷ் சிங்கிள் மெஷ் கிடையாது, தலைக்கு தனியாக, கைக்கு தனியாக, காலுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராக்ஸி மெஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்ஸி மெஷ் அவங்க டெவலப் பண்ணதால ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் அப்போ
இந்த ப்ராக்ஸியில் நடக்கிற ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் அப்படியே அந்த மெஷ்ஷுக்கு கடத்தப்படும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸும் கேரக்டர்ஸில் கிடச்சிது. ஏன்னா இந்த கிராவிட்டி கன்னை யூஸ் பண்ணி கேரக்டர்ஸை லிஃப்ட் பண்ணும்போது நம்ம அவங்களோட ரேக் டாலை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் சிஸ்டமில் ஒரு பீக் அட்டைன் பண்ணாங்க Half-Life 2 டெவலப்மெண்ட் டீம். அண்ட் ஃபிசிக்ஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா புல்லட் ஃபிசிக்ஸ் தான். ஏன்னா இந்த கேமில் புல்லட்டுக்கும் வெயிட் இருக்குது, சொல்லணும் அப்படின்னா புல்லட்டுக்கும் மாஸ் இருக்குது. அது போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அடிக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் புல்லட்டோட இம்பாக்டில். இதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு கேமில் பார்க்கும்போது. இதெல்லாம் விளையாடும் போது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து அனிமேஷன். அனிமேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த டைம் மோஷன் கேப்சர் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேடு கீ ஃப்ரேம் அனிமேஷன். நீங்கள் நம்மளால அதான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க IKFKவை கேம் இன்ஜினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் வால்வும் அதை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் 2 அனிமேஷன் கூட பிளெண்ட் பண்ணுறதுலாம் ஃப்ளாலஸாக இருக்கும். அதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். ஈவன் கேமில் இருக்கிற NPC கேரக்டர்ஸுக்கு கூட டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட ஃபேஷியல் அனிமேஷன் ஆகட்டும் சரி, அவங்களோட ஐ மூவ்மெண்ட் ஆகட்டும் சரி, எல்லாமே அனிமேட் பண்ணப்பட்டதில்ல, எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. எப்படி அனிமேஷனை ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்காக வால்வ் ஒரு தனி சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டைமில் ரிலீஸ் ஆன கேம்ஸ் எதுலேயுமே இந்த ஃபேஷியல் அனிமேஷன் பர்ஃபெக்டாக இருக்காது. அவங்க தான் போன்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வாயை திறக்கிற மாதிரி மட்டும் தான் அனிமேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வால்வுக்கு அது வேண்டாம், வால்வ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அதை புஷ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அப்போ வால்வில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பில் ஃப்ளெச்சர், இவர் வந்து டிஸ்னியில் அனிமேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு டிஸ்னியில் பிளெண்ட் ஷேப்ஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணி பழக்கம் இல்லையா, அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம பிளெண்ட் ஷேப்ஸை ரியல் டைமாக கேம் இன்ஜினுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சோர்ஸ் இன்ஜினுக்குள்ளே பிளெண்ட் ஷேப்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா போனை யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸை அனிமேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இவங்க அதை ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். சொல்ல போனோம் அப்படின்னா போன் செட் பண்ணதுக்கப்புறமா ஒருத்தர் உட்காந்து அதை அனிமேட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங். அதனால இவங்க எல்லா கேரக்டருக்குமே 40 யூனிக்கான பிளெண்ட் ஷேப்ஸை ரெடி பண்ணாங்க. அண்ட் இது ரேண்டமான ரெடி பண்ணல, 40 பிளெண்ட் ஷேப்ஸையும் 1978 டாக்டர் பால் எக்மன் அப்படிங்கிறவர் இந்த ஃபேஸை பற்றின ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணார். அது கண்டக்ட் பண்ணிட்டு அவர் ஃபேஸோட மசில்லாம் நம்ம கோவமாக இருக்கும்போது எப்படி மூவ் ஆகும், அண்ட் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டடியுமே பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்டை வால்வ் டீம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அது மூலிமா ஹியூமன் ஃபேஸில் 43 மசில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40 டிஃப்ரெண்ட்டான பிளெண்ட் ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேரக்டருக்கும் 40 டிஃப்ரெண்டான பிளெண்ட் ஷேப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சயின்டிஃபிக்கலி அக்யூரேட். அண்ட் அதுக்கப்புறமா அதை கேரக்டர்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அண்ட் அங்கே அவங்க ஸ்டாப் ஆகலை, ஏன்னா இதை அனிமேட் பண்ணணும் இல்லையா, இதை அனிமேட் பண்ணுறதும் தலைவலி பிடிச்ச வேலை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆடியோ சிங்க் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்ம டைலாக் மட்டும் கொடுத்துட்டா போதும், அந்த டைலாகை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸையோ இல்லை லிப்ஸிங்கையோ ஆட்டோமேட்டிக்காகவே சோர்ஸ் இன்ஜின் பண்ணணும். இந்த இன்வென்ஷன் தான் ஒரு பீக்கான இன்வென்ஷன். எதனால் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இப்போ NVIDIA AI யூஸ் பண்ணி இதில் எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜஸ்ட்டு பேசுறது மூலிமா ஒரு 3D மாடலும் பேசும். ஸோ நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை அப்படியே ஒரு 3D மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. பட் வால்வ் அது எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜஸ்ட் வாய்ஸ் இன்புட் மூலியமாகவே ஒரு கேரக்டர்ஸோட லிப்ஸிங்க் அண்ட் அந்த கேரக்டரோட எக்ஸ்பிரஷனை இந்த சோர்ஸ் இன்ஜினில் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால கேரக்டர் ஒரு கோமான டைலாக் பேசும்போதும் சரி, சாஃப்டான டைலாக் பேசும்போதும் சரி, அந்த டைலாக் எந்த டோனில் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற எக்ஸ்பிரஷன் என்ன அண்ட் அதுக்கேற்ற லிப்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் அதை பண்ணோம். இது எல்லா NPCக்குமே Half-Life 2 இருக்குது. கண்டிப்பாக ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு செம்ம அச்சீவ்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு கேரக்டர் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு மூவ் பண்ணாலுமே அந்த கேரக்டர் நம்மளை பார்ப்பாங்க. இது கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் அந்த டைமில் இதை டெவலப் பண்ணுறதுக்கு 9 மாதம் ஆச்சான். ஜஸ்ட் இந்த ஐபால் ட்ராக் சிஸ்டம் மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு.